வாசுகி, 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 மரணதேவி, சாவுக்கு சொந்தக்காரி. நோவுக்கு சாவுக்கு முடிஞ்சு போடாமலேயே பொண்ண சாகடிச்சிடுவேன். முருக இருக்கிற தைரியத்துல நீ நாகம்மாவுக்கு சவால் விடுறியா? இப்ப நீ கூப்பிடு, கூப்பிடுற குரலுக்கு முருக வர மாட்டா. என் கை பட்டா உன் உடம்பு மாமிச துண்டா துண்டு துண்டா போயிடும். என் பார்வை பட்டா உன் மூளை நரம்பு வெடிச்சிடும். இப்ப கூப்பிடு, கூப்பிடு முருகா முருகானே கூப்பிடு. கூப்பிட்டு பாரு வரா நானு உன் முருகே. வேலா வேலா, வீரவேல், தாரவேல், விண்ணோர் சிறைமிட்ட தீரவேல், செவ்வேல், திருக்கைவேல், வாரி குளித்தவேல், ஒற்றவேல், சூர்மார்வும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. வேலே வேலனா வந்துமா ஒரு பக்தையோட குரலுக்கு பாராமுகமா இருக்க அந்த உமா மேல அப்படி என்ன கோபம் முருகா? இது நடக்கும், போகாத. அப்படி போறதா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போன்னு கெஞ்சின. நீ வராத, நானும் கூப்பிடல. அப்படி கூப்பிட்டாலும் நீ வராதன்னு உமா சொல்லிட்டா. வாக்குப்படி நடப்பதுதான் இந்த வேலனுக்கு பழக்கம். நாகம்மா ஏவி விட்டிருக்கிறது மாரகி, மரண தேவதை. அந்த மரணத்துக்கும் மரணத்தை உன்னால் தானே தர முடியும். உமாவை காப்பாத்துறது உன் பாசத்தோட கடமையாச்சே. அவ செஞ்ச தப்புக்கு இப்படி ஒரு சோதனை. நாகம்மாங்கிற தீய சக்தி எதிரில வரப்ப உமா ஒதுங்கி போகணுமே தவிர எதிர்த்து பேசக்கூடாது. துஷ்டனை கண்டா தூர விலகாததுனால இப்படி அனுபவிக்கிறா. சாவு ஏன் கையாலதான். கூப்பிடு, கூப்பிடு முருகனை. அவன் உன்னை வந்து காப்பாத்த மாட்டான். என்ன கத்தினாலும் கதறினாலும் வர மாட்டாண்டி உன் முருக. ஏன் கையால தான் நீ சாக பாரு. கூப்பிடு, கூப்பிடு உன் முருகனே. காப்பாத்துக்கண்டா, நீ போக வேண்டாம். உன்னுடைய எத்தனையோ திருநாமங்கள்ல ஒரு நாமம் அவளை காக்கட்டும். சரி, உனக்காக உமா செஞ்ச தப்ப மறந்து ஒரு பேர்ல என்னோட சக்தி அனுப்புறேன். கூப்பிடு உன் முருகனே.
பாட்டி வேலனை பாத்தீங்களா பாட்டி? வேலனை தவிர நான் எதை பார்த்தேன்? எங்க இருக்காம? எங்க இல்ல அவன்? பாட்டி நீங்க எந்த வேலைன்னு சொல்றீங்க பாட்டி? இத்தனை வேலை இருக்கான். பாட்டி நீங்க முருகன வேலைன்னு சொல்றீங்க, நான் தேடுறது நம்ம வேலைன்னு பாட்டி. அவனும் நம்ம வேலைந்தாம்மா. பாட்டி விளையாடாதீங்க பாட்டி. நான் வேலனை கடைசியா பார்த்தப்போ அவனை திட்டிட்டு போனேன். என்ன பிரிய மனசு இல்லாத இருந்த அவனை வலுக்கட்டாயமா விட்டுட்டு போனேன். இப்போ அவனுக்காக தவிக்கிறேன் பாட்டி. எல்லாரும் வேலைனா எங்க எங்கன்னு தேடுறப்போ உன் கூடவே இருக்கேன்னு சொன்னவன பிரிய மனசு எப்படி அம்மா வந்தது? தப்புதான் பாட்டி. வேலனை திரும்ப பார்க்க வச்சுட்டா முருகனுக்கு விரதம் இருந்து அங்க பிரதர்ஷனமே செய்வேன். எங்கேயாவது அவனை பார்த்தா உமா உன்னை தேடுறா, உன்னை பார்க்காம மனசு வேதம்பி அழுகுறான்னு சொல்லி அனுப்புங்க பாட்டி. நீ மனசார சொன்னாலே அவன் எங்க இருந்தாலும் உன் குரல் அவன் காதுல கேக்குமா? பெலா பாட்டி, பெலா பெலா உன்னதான் தேடிட்டு வந்தேன். எதுக்கு? மன்னிப்பு கேக்குறதுக்கு. எதுக்கு? நீ மருள் வந்த மாதிரி தடுத்தும் கேட்காம அந்த மாய பிசாசோட போனேன்னு அதுக்கு. வேலா முருகனை உன் மூலமா சூசகமா சொல்லியும் கேட்காம அவளோட போனேனே, என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு தெரியுமா? நீ இப்ப கேக்குறியே, என்ன ஆகும்னு நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கல. உண்மைதான். அதனால ஏற்பட்ட அவதியை நான் அனுபவிச்சாச்சு. ஆமா உனக்கு எப்படி தடுக்க தோணுச்சு? உனக்கு யார் சொன்னாங்க? நீ கும்பிடுற முருகன் எனக்குள்ளேயும் இருப்பான்னு உனக்கு ஏன் புரியல? கண் பாக்குறதுதான் கருத்து ஏத்துக்கும். நான் பாக்குற இந்த சின்ன குழந்தைக்குள்ள முருகனோட ஞான திருஷ்டி வந்தது எனக்கு தெரியல. இனிமே உன் பேச்ச தட்டவே மாட்டேன் வேலா. இப்பதான் நீ நல்ல அம்மா. இனிமே உன்னோட முருகனையும் சேர்த்து எனக்கு 2 பிள்ளைங்க. ரெண்டும் ஒரே பிள்ளைதான். என்ன சொல்ற வேலா? வேலன்னாலும் முருகனாலும் பேரு ஒண்ணுதானே, அத சொன்னேன். ஆமா நான் வேலன், என் அம்மா நீ உமா மகேஸ்வரி. அப்ப அப்பா பேரு என்னவா இருக்கும்? சிவா. வேலா நீ ரொம்ப குறும்படா. வேலா இததானம்மா தேடுற? ஆமா. சிவா என்ன கூப்பிட்டு பேசினான். பத்திரிகையில கல்லு வச்சதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? இருக்கு. நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி கல்லு வச்சு மோதிரம் போட்டிருந்தீங்க. அந்த கல்லை பத்திரிகையில வச்சோம்னா அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அட்ராக்டிவா இருக்கும்ல, அதான் அப்படி ஒரு டிசைன் பண்ண. எதுக்குமா கேக்குற? அவனை அழிக்க கல்லுல செய்வன செஞ்சு பத்திரிகையில வச்சு கொடுத்ததா சொல்றான். ஐயோ, இப்படி ஒரு அபாண்டமா சொல்லிருக்கானே. தம்பி குணசேகரா இங்க வா. என்னென்ன? ஏண்டா இந்த மாதிரி கல்லை வச்சு நம்ம எத்தனை பத்திரிக்கை அடிச்சோம்? 100. எத்தனை பேருக்கு கொடுத்தோம்? 100 பேருக்கு கொடுத்துருக்கோம். அந்த சிவா பையன் சொல்லிருக்கான் நம்ம இந்த கல்லுல செய்வன செஞ்சு வச்சிருக்கோமா. அப்ப நம்ம 100 பேருக்கு செய்வன பண்ணோமா? நாங்க என்ன செய்வன ஹோல்சேலா வச்சிருக்கோம்? அவனுக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? அப்படிதான் பிஹேவ் பண்றான். நாகமா கொடுத்து நான் அவன் விரல்ல போட்டது செய்வன செஞ்சதான். நீங்க அவனை அழிக்கிறதுக்காக செஞ்சு ஏன் மூலமா அதை போட்டீங்களா? அப்படியே இருந்தாலும் அவன் போட்ட மோதிரம் தான் ராசி இல்லாதது. அது வந்ததுல இருந்து நமக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? லட்சக்கணக்கான ரூபாய் லாஸ். ஒவ்வொரு தடவையும் ராசி பார்த்துட்டு தரேன்னு கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? கோடவுன் எரிஞ்சுது, லாரி கவுந்து எரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நீ இந்த மோதிரத்தை போட்டு போகும்போது தான் ஒரு ஆள் இல்லாத லாரி மோதிரம் வந்துச்சுன்னு சொன்னேன். என்ன சொல்ற நீ? இவ்வளவும் செஞ்சுட்டு நம்ம மேல பழி போடுறானா? அவன் என்ன விளையாடுறானா? இத பாருமா, நீ தம்பி குணசேகரன் கல்யாணம் வரைக்கும் அவனை பொறுமையா கண்காணிச்சுட்டு இரு. எனக்கு என்னவோ அவன் அவங்க அம்மா பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிறான். அதனாலதான் எங்க மேல பழிய போட்டுட்டு உன்னை தட்டி கழிக்க பாக்குறான். என்ன சொல்ற? அவன் அப்படி மட்டும் செஞ்சான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அண்ணே எப்படின்னு சமாளிச்சீங்க?
ஒரு பெரிய புயலையே திசை மாத்தி அவன் பக்கம் வீச வச்சிட்டீங்களே. இதுக்கு பேரு தான் சமயோஜிதம், மேனிப்புலேஷன். அதுக்கு தேவை கால்குலேஷன். நம்ம அவனுக்கு போட்ட மோதிரத்தை கல்லை மட்டும் எடுத்து வேற மோதிரத்துல வச்சு சௌந்தர்யா கிட்ட கொடுத்து அமிச்சிட்டான். இது நம்ம தங்கச்சிக்கு தெரியாது. அதனாலதான் இப்ப நம்ம பத்திரிக்கையில அதே கல்லை வச்சு அனுப்பும் போது அவனால தெளிவா சௌந்தர்யா கிட்ட சொல்லி அவன் பக்கம் இழுக்க முடியல. இப்ப சௌந்தர்யாவும் அவனுக்கு எதிரி ஆயிட்டா. திஸ் இஸ் ஆல் லீடிங் டு ட்ரையாங்குலர் வார், முக்கோண யுத்தம். நாகம்மா கிட்ட இத உடனே சொல்லிடணும். இத பேஸ் பண்ணி அவங்க அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. உமா, ம்? இன்னைக்கு நான் சமைக்க போறேன். எப்படி கடந்தீங்க? இப்ப கொஞ்சம் உடம்பு சரியானதும் சமைக்கிறேன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் முடியாது. நீங்க போய் உட்காருங்க, நான் சமைக்கிறேன். இல்ல இல்ல, இன்னைக்கு நான் தான் சமைப்பேன். இத்தனை நாள் நீ சமைச்சு நான் சாப்பிட்டேன்ல, இன்னைக்கு நான் சமைக்கிறேன், நீ சாப்பிடுற. முடியவே முடியாது. விடுமா. அம்மா சொல்றது விடுங்க, அம்மா, சொல்ல கேளுமா. கேளுங்க. அம்மா உங்களால முடியாது, விடுங்க. அட, விடுங்க. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அரிசி என் மேல கொட்டிட்டேங்க. பரவாயில்ல, அரிசி கொட்டினா அச்சதை கொட்டின மாதிரி, அச்சதை கொட்டினா ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. தேங்க்யூ. சிவா, உங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க. சமைக்கிறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இப்படி எல்லாம் செஞ்சா படிக்க விட்டு எழுந்திருக்க கூடாதுன்னு டாக்டர் விட்டு சொல்லுவேன். உமா, அடி பொண்ணே. உங்க மாதிரி ஆள் தான் எங்க அம்மாக்கு தேவை. அம்மா, என்னம்மா இது? எவ்வளவு தடவை சொல்றது ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணான்னு? உமா, அவங்க வேலையை செய்ய விடு. நீ வா வா. ம். டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. அம்மா, நான் சொன்ன பேச்சு கேப்பியா? கேக்குறேனேப்பா, கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுமா. ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? அந்த வேலையெல்லாம் உமா பாத்துப்பா. ஓகே, ரிலாக்ஸ்டா இரு. சிவா, ஆ? டாக்டர் பாத்தியா? மீட் பண்ணாங்க. என்னப்பா சொன்னாரு? இப்போ அம்மா ஹெல்த் பெட்டரா இருக்கு. ம். ஜர்னி பண்ண ஃபிட்டா இருக்காங்க. ஃபேமிலி டாக்டருக்கும் ஃபோன் பண்ணேன். ம். அவனும் எப்படியாவது அம்மாவை பத்திரமா கூட்டு வர சொல்லிட்டாரு. ம். அம்மா புறப்பட தயார்னா கூட்டு போக நான் ரெடி. அங்க வந்தா இந்த மாதிரி கவனிப்பு இருக்காதே சிவா. உமா என்ன பாத்துக்கிற மாதிரி அங்க யாருப்பா என்ன பாத்துக்குவாங்க? அதுக்கு என்னம்மா, உமாவை நம்ம கூடவே கூட்டிட்டு போலாம். எப்படி கூட்டிட்டு போறது? என்னம்மா, ரிக்வெஸ்ட் பண்ணா வரப்போறா. அது எப்படி வருவா? அவ கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு. இங்க இருந்தே கவனிச்சுக்கிட்டா, அங்க வான்னு கூப்பிட்டா அவ என்ன எடுபடியா இல்ல வேலைக்காரியா கூட வான்னு கூப்பிடுறதுக்கு? கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா அது மரியாதை. என்னம்மா கல்யாணமா? என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? எனக்கு உமாவுக்கு எப்படி? டே சிவா, இது வரைக்கும் நான் கேட்கல. இப்போ இந்த டாபிக் எடுத்தனால நான் கேட்கறேன். இத பார், நான் உன்னோட பர்சனல் லைஃப்ல தலையேறதா நீ நினைக்காத. உனக்கு உங்க அம்மா பேர்ல அளவு கடந்த பிரியம் இருக்கு. இந்த பிரியமும் பாசமும் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்கணும், கூடணுமே தவிர குறையப்படாது. அது உன் கையில இல்ல, உனக்கு வரப்போறவ கையில இருக்கு. இத பாரு சிவா, உங்க அம்மா வியாதியில படுத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு உமா வந்தா கவனிச்சுக்கிட்டா. இதே மாதிரி உங்க அம்மா அங்க படுத்துட்டு இருந்தா சௌந்தர்யா இது மாதிரி கவனிச்சிருப்பாளடா? நாங்க என்னமோ பைத்தியகாரத்தனமா பேசுறதா நினைச்சிட்டு இருக்க நீ? நாங்க எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான். உங்க அம்மாவுக்காக உமாவை கல்யாணம் பண்ணிக்கடா. அவனையே வீணா பேசி குழப்புறீங்க. அவன் விரும்புற பொண்ணு அவனை விரும்புவாளே தவிர என்ன விரும்ப மாட்டா. அவ நாகரீகமானவ, பெரிய இடத்து பொண்ணு. இவன் பாவம், கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு அம்மாவும் வேணும் அவளும் வேணும்னு நினைக்கிறான். புள்ள சந்தோஷமே தான் சந்தோஷம்னு அம்மா தான் அனுசரிச்சு போவா. அவ எப்படி இருந்தா என்ன? என்ன நன்றி கடனுக்காக உமாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது என் கடமை. உமாவுக்கு ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிட்டா அவகிட்ட போய் 4 நாள் தங்கிக்கலாம் பாருங்க. சௌந்தர்யா சிவாவோட சந்தோஷத்துல குறுக்க நிக்காம இருக்கலாம் இல்லையா? ஐயோ, திருப்பி 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 சொன்னதை சொல்லிட்டு இருக்காதம்மா. அம்மா அம்மா, ஏம்மா என்ன டார்ச்சர் பண்ற? என்னோட மனநிலைமையை புரிஞ்சுக்காம பேசாத. விட்டுருமா ப்ளீஸ். டே சிவா, உமாவை யார கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் அவளை மனைவியா அடையறவன் அதிர்ஷ்டசாலிடா. உங்க அம்மாவுக்கு உமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ ஒன்னும் அனாதை இல்ல. சொந்தம் சொல்லிக்க நான் இருக்கேன், எங்க அப்பா இருக்காரு. தெய்வமே அவளுக்காக வரக்கூடிய அளவுக்கு முருக பக்தி உள்ளவ. டேய், நாங்க வற்புறுத்ததான் நினைக்காத, வாய்ப்பு நலவ விடாத. உமாவை கல்யாணம் செஞ்சுக்கடா. ஏன்டா எல்லாருமே சேர்ந்து ஏன் என்ன குழப்புறீங்க?
ஏற்கனவே சௌந்தர்ய விஷயத்துல நான் குழம்பி போயிருக்கேன். இப்போ உமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இன்னொரு குழப்பம். என்னை விட்டுருங்கடா, ப்ளீஸ் விட்டுருங்க, தனியா விட்டுருங்க, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. எல்லாரும் பிரம்ம ராட்சசனை கும்பிட்டுக்கங்க. ஏய், மாலை எடு. வாமா, நீ வாப்பா. 2 பேரும் மாலையை மாத்திக்கங்க. அம் ஹஹ இம் ஹிஹி உம் உஹு. கட்டு. மோகினி, தாகினி, வாகினி, புஷ்பம் வர்ஷி வர்ஷி வர்ஷி. நான் பார்த்து நடத்தி வச்ச கல்யாணம் நல்லபடியா இருப்பீங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் நாகம்மா. அது போதும் எனக்கு. என்ன சிவகாமி, இப்ப சந்தோஷமா? இதை விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம் இருக்கு? கௌசல்யாவோட கல்யாணத்தை பாக்குறதுக்கு தானே அத்தை அரும்பாடுபட்டாங்க. கௌசல்யாக்கு நாம பார்த்த வர நல்லா தள்ளி போனது. இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய தானே. உண்மைதான். நாகம்மா, இன்னும் இருக்கிறது என் தங்கச்சி சௌந்தர்யா மேட்ரு தான். அதே நீங்க சொன்ன மாதிரி முடிச்சிட்டீங்கன்னா என்னுடைய பிரச்சனை தீர்ந்துரும். அதுவும் நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். சாம்பா, அம்மா, இவங்களையெல்லாம் சாப்பிட கூட்டு போ. சரி, வாங்க வாங்க வாங்க. மனோகர் வாயா. ஆ, ஆ. என்னடா எத்தனை ஐட்டம் இருக்குன்னு கணக்கு பண்றியா? என்னடா இவ்வளவு ஐட்டம்? ஏய் நில்லு. ஏய். உமா வரட்டும். இல்லடா, அது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏய் நில்லு, சொன்னல உமா வரட்டும். வா உமா, வா வா. அவசரப்படுறான். ஆமா உமா, என்ன? இட்லி, போண்டா, பஜ்ஜி, தோசை, அடை, ஊத்தாப்பம், பூரி, சப்பாத்தி, உப்மா, சாம்பார்ல 4 வகை, சட்னில 4 வகை. இத்தனை ஐட்டம் பண்ணி அசத்திட்டு இருக்க. இல்லடா, அவருக்கு எது பிடிக்கும்னு தெரியாதுல்ல, அதான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். இப்ப அவர் சாப்பிடுறதுல இருந்து அவருக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுப்பேன். ஓகே, குறிப்பறிந்து நடப்பவளே குடும்ப பெண். அந்த விஷயத்துல நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். இவ்வளவு ஐட்டம் பண்ணி வச்சிருக்கீங்களே, எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டா எனக்கு பிடிச்ச ஐட்டம் எதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கூட குறைய சாப்பிடுறத வச்சு கண்டுபிடிப்பேன். ட்ரெடிஷனலா இட்லியோட ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஐயோ, இந்த பாத்தியாட, பொறையர்னா கூட பொறுக்க முடியாம தலையை தட்டிட்டு போறாளே, இவ தாண்டா உனக்கு பொருத்தமானவ. அம்மா, இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊருக்கு புறப்படலாமா? நான் ஊருக்கு வரல, இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு தாம்மா? சாகர வரைக்கும் என்ன கவனிச்சுக்க உமா இருக்கிறப்போ எனக்கு என்ன கவலை? உமா என் கூட வந்துட்டா இங்க உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு யாருமா இருப்பா? சிவா, உண்மையாவா சொல்ற? உன்கிட்ட எப்பவுமா நான் போய் சொல்லியிருக்கேன். உனக்காக அமெரிக்கா போற ஆசையை விட்டுட்டேன். இப்போ உயிருக்கு உயிரா நேசிச்சவளையும் விட்டுட்டேன். அம்மா, உன்னோட சந்தோஷம் தாம்மா என் சந்தோஷம்.
உன்னோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம். சிவா, உன்னோட தாய்ப்பாசம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா எந்த தாயும் தான் புள்ள சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுவா. அத நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டதால தாம்மா நான் உன் கூடவே வந்துட்டு இருக்கேன். அம்மா, இப்பயாவது என் கூட வருவியா? வருவியாம்மா? நான் உன் கூட வராம வேற யார் கூடப்பா வரப்போறேன்? மகேஷ், ஏய் மகேஷ், சிவாச்சாரியார், சிவாச்சாரியார். என்ன மீனாட்சியம்மா? என்னம்மா? நம்ம சிவா உமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கொடுத்துட்டான். அப்படியா? அவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பான்னு நினைக்கவே இல்லையே. இது பாருங்க, உமா சார்பில் ஒரு கண்டிஷன். என்ன? அடுத்த முகூர்த்தத்துல முருக சந்நிதியில உமா கழுத்துல தாலியை கட்டி தம்பதி சமேதரா மீனாட்சியம்மா அழைச்சுண்டு போகணும். முருகா.